ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக ஈரானினுடைய நகரங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெடி விபத்துகள் தொடர்பாக மிகப்பெரிய அளவிலான பேசுபொருள்கள் இருக்கிறது. இதன் பின்னால் மொசாட்டினுடைய கரங்கள் ஓங்கி இருக்கிறதா என்பது தொடர்பான கேள்வி பலரிடமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரங்கள் தொடர்பாக சற்று விரிவாக பார்க்க போகிறோம். அதே நேரத்திலே ஈரானுடனான கூட்டுப்படை பயிற்சியை மேற்கொள்ள இருந்திருக்கக்கூடிய ரஷ்ய சீன படைகள் பின்வாங்கி விடயங்கள் தொடர்பாகவும் சற்று விரிவாக இந்த தகவல்களை பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் வருகிற போது ஈரானுடைய துறைமுக நகரமாக இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பந்தார் அபாஸ் துறைமுக நகரத்தில் இந்த வெடிப்புச் சம்பவம் முதலில் பதிவாகி இருக்கிறது. இது ஒரு மர்மமான வெடிப்புச் சம்பவமாக காணப்படுகிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த மத்திய கிழக்கு பாரசீக வளைகுடா போன்ற பிரதேசங்கள் மிகப்பெரிய பதற்றத்தினுடைய சூழ்நிலையில் இருக்கிறது. உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான பார்வையும் அங்கு திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் இந்த வெடிப்புச் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய படைகளை உள்நகர்த்துவது தொடர்பாக ட்ரம்ப் ஆலோசித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஈரானுடைய பகுதிகளுக்குள் இருக்கக்கூடிய அமெரிக்க கொமாண்டோக்கள் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதற்கான முயற்சிகள் முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்த நிலையில் இந்த வெடிப்புச் சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். இதனைத் தொடர்ந்து ஈரானுடைய வேறு சில நகரங்களிலும் இந்த வெடிப்புச் சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. அதே சம நேரத்தில் ஈரானுடைய கடற்படை தலைமையகம் இருக்கக்கூடிய இந்த பந்தார் அபாஸ் குடியிருப்பு வளாகத்தில் அதனுடைய 8 மாடி குடியிருப்பு ஒன்றிலே இந்த வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதனுடைய அடிப்பகுதி பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், 14 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற தரவுகள் எல்லாம் அங்கிருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தின் பின்னணியில் ஸ்டேலினுடைய உளவு பிரிவாக இருக்கக்கூடிய மொசாட்டினுடைய கரம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக ஏன் இப்படியான ஒரு கேள்வி எழுந்தது என்பது தொடர்பாகவும் நாங்கள் வருகின்ற நேரத்தில் பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இது தொடர்பான விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக ஈரானுடைய தரப்பு சொல்லியிருக்கிறது. அதே நேரத்தில் IRGCயினுடைய கடற்படை தளபதியை இலக்கு வைத்து தான் இந்த வெடிபொருள் தாக்குதல் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அலியத் அன்சாத் அன்ஸ்ரி என்று சொல்லக்கூடிய IRGCயினுடைய அதாவது இந்த ஈரானிய புரட்சிகர காவல் படையினுடைய கடற்படை தளபதியை குறிவைத்து தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக பலரும் சந்தேகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் IRGCயினுடைய கடற்படை தளபதியை கோட்டை விட்டுவிட்டது மொசாட் என்ற ஒரு கருத்து ஒரு சிலரிடம் இருந்து கொண்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. குறிப்பாக இப்படியான கருத்துக்களும் சந்தேகங்களும் எழுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இந்த விவகாரம் இடம்பெற்ற சில மணி நேரங்களில் மொசாட் தன்னுடைய மறுப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக ஸ்டேல் இந்த விவகாரத்தில் தங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என மறுத்திருப்பதாக ஜெருசலேம் போஸ்ட் தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஆகவே யாரும் குற்றம் சுமத்தாமல் ஸ்டேல் இந்த மறுப்பை தெரிவித்திருப்பது ஒரு விசித்திரமான விடயமாக காணப்படுகிறது. யாரும் மொசாட் மீது இந்த குற்றத்தை சொல்லவில்லை. அப்படியாக இருந்தால் ஏன் திடீரென இந்த விவகாரத்தில் மொசாட் நுழைந்து கொண்டது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆக இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடற்படை தளபதியை கோட்டை விட்டுவிட்டதா மொசாட் என்ற கேள்வி இருக்கிறது. உண்மையில் மொசாட்டினுடைய குறி தப்புவதில்லை என்று சொல்வார்கள். மொசாட் குறி வைத்தால் அது தப்பாது. இதற்கு நல்ல உதாரணங்கள் இருக்கிறது. சரியான இடங்களில் அவர்களுடைய சொந்த வீடுகளில் மறைந்திருந்தவர்களை கூட குறிவைத்து தாக்கி இருக்கக்கூடிய மொசாட்டினுடைய படை நடவடிக்கைகள் இப்போது குறி தப்பிவிட்டதா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த நேரத்திலே குற்றம் சுமத்தாத போது தானாக இந்த மறுப்பை வெளியிட்டது தான் இங்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என பலரும் இப்போது தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த வெடி விபத்துகள் தொடர்பாக ஈரான் தரப்பு சொல்லுகிற போது எரிவாயு குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாகத்தான் இந்த வெடிப்புச் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய உள்ளூர் தரவுகளின் பிரகாரம் பார்க்கிற போது இந்த மாடி குடியிருப்பிலே எங்குமே எரிவாயு குழாய்கள் பொருத்தப்படவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே சம நேரத்தில் சமூக ஊடகங்களில் இந்த வெடிப்பு இடம்பெற்ற பின்பதாக அந்த பிரதேசம் தொடர்பான காணொலிகள் வெளியாக இருந்தது. அந்த காணொலிகளில் இராணுவ குடியிருப்புகள் அல்லது இராணுவ தலைமையகங்கள் இருக்கக்கூடிய பிரதேசங்களை சுற்றி இருக்கக்கூடிய முள்வேலிகள் காணப்படுகிறது. அப்படியாக இருந்தால் இது சாதாரணமான மக்கள் வசிக்கின்ற குடியிருப்பா அல்லது ஒரு இராணுவ தலைமையகமா? உண்மையில் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரு இராணுவ தலைமையகத்தை அல்லது ஒரு தளத்தை குறிவைத்து மொசாட்டினுடைய தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறதா? இதில் முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களா? இந்த விவகாரத்தை ஈரான் மறைக்கிறதா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது.
இந்த கேள்விகளுக்கான பதிலை ஈரான் சொல்ல வேண்டும். ஆனால் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடந்த 25 நாட்களுக்கும் அதிகமாக ஈரான் தொடர்ச்சியான இணைய முடக்கத்தை செய்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக எந்த விதமான தகவல்களும் இதுவரை வெளிப்படுத்தப்படாத நிலை இருக்கிறது. புற உலக தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. ஆகவே ஈரான் சொல்வதை தான் நம்ப வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்று, மொசாட் தன்னுடைய குறியை தவற விட்டிருக்க வேண்டும், அல்லது ஈரான் தரப்பில் ஒரு பாரிய சேதம் ஏற்பட்டிருக்க வேண்டும். இது ரெண்டும் தான் நடந்திருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு சாதாரண குடியிருப்பு அல்ல என்பது இந்த காணொளிகளின் மூலமாக மிக தெளிவாக தெரிகிறது. இந்த அடிப்படையில் பார்க்கிற போது மொசாட்டினுடைய குறி தப்பி விட்டதா, மொசாட் கோட்டை விட்டு விட்டதா, அல்லது இலக்கை பார்த்து அடித்திருக்கிறதா என்பதுதான் இங்கு கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. அதே போல சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆக்காஸ் என்று சொல்லக்கூடிய பிரதேசம், கொங்கு என்று சொல்லக்கூடிய பிரதேசம், அதே போல தெஹ்ரானுக்கு அருகில் இருக்கக்கூடிய பரத் ஆகிய இடங்களிலும் இந்த வெடிப்புச் சம்பவங்கள் பதிவாக இருக்கிறது. ஆப்காஸ் வெடி விபத்திலே 5 பேர் பலியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கும் எரிவாயு குழாய் வெடித்ததாக சொல்லியிருக்கிறார்கள். கொங் பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புகைமூட்டம், கரிய புகை, இவற்றிற்கான காரணம் கழிவுகள் எரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கழிவுகள் எரிக்கப்பட்டால் இப்படியான ஒரு கரும்புகை வெளிப்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் ஒரே சம நேரத்தில் நாட்டினுடைய பல பாகங்களில் எப்படி எரிவாயு குழாய்கள் வெடிக்கும் என்ற சந்தேகமும் இருக்கிறது. ஆகவே இந்த மர்மமான வெடி விபத்துக்களை ஈரான் மறைக்க பார்க்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையில் புற உலகில் இருக்கக்கூடியவர்கள் கண்மூடித்தனமாக ஈரானுக்கான ஆதரவை தெரிவிக்கிறார்கள். ஒன்று தங்களுடைய மதசார்பு, இன்னும் ஒன்று அமெரிக்காவின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு. இவை ஈரானுக்கு ஆதரவாக மாறி இருக்கிறது. ஆனால் உண்மை நிலை எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மன திருப்திக்காக பேசுவதை தாண்டி உண்மைகள் பேசப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அடிக்கடி வலியுறுத்தி வருகிறோம். ஆகவே அமெரிக்காவினுடைய இராணுவ வல்லமை அல்லது ஈரானுடைய இராணுவ வல்லமை தொடர்பாக நாங்கள் கவனமான தீர்மானமிக்க முடிவுகளை எடுக்க வேண்டும். எங்களுடைய வாய்க்கு வந்தது போல, எங்களுடைய மனதுக்கு பட்டது போல முடிவுகள் யுத்தத்தில் அமைவதில்லை என்பதை சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக நாங்கள் யுத்தம் ஒன்றை கடந்து வந்த இனம், யுத்தத்தின் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்ற இனம். ஆகவே எங்களுக்கு இந்த யுத்தத்தினுடைய கொடூரம் தொடர்பாக தெரியும். நாங்கள் விரும்புவது யுத்தம் தவிர்த்து ஒரு சமாதான காலப்பகுதி. ஆனால் கிட்டத்தட்ட பாரசீக வளைகுடாவில் யுத்தம் உறுதியாகிவிட்டது. அமெரிக்கா ஈரானை தாக்குமா என்ற கேள்விகளில் எல்லாம் நாங்கள் இப்போது நிற்க வேண்டிய தேவையில்லை. எப்போது அமெரிக்கா ஈரானை தாக்கும் என்ற கேள்விக்குத்தான் இப்போது எங்களுடைய விவாத பொருளாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக இந்த விவகாரங்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் அல்லது ஓரிரு வாரங்களில் இந்த தாக்குதல்கள் இடம்பெறலாம். இந்த உலகம் காணாத மிகப்பெரிய யுத்த காட்சிகளை நாங்கள் காணப்போகிறோம் என்பது மாத்திரம் உண்மையாக இருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கடந்த ஜூன் மாதம் இடம்பெற்றிருக்கக்கூடிய 12 நாள் தாக்குதல் கால பகுதியிலும் இப்படியான கரிய புகைகள் அடிக்கடி வெளியேறியது. அப்போதும் இப்படியான தகவல்கள் சொல்லப்பட்டது. ஆக இப்படியான தாக்குதல்கள், இப்படியான தாக்குதலுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிற போது இப்படியான கருத்துக்களை இவர்கள் முன்வைக்கிறார்களா என்ற கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், மொசாட்டினுடைய இராணுவ புலனாய்வு வல்லமை என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஆக ஈரானுக்குள்ளும் மொசாட்டினுடைய செயற்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஈரானுக்குள் மொசாட்டினுடைய தாக்குதல்கள் தொடர்பான கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக இருந்தால் அணுநிலைகள் அல்லது இராணுவ தலைமையகங்கள் அல்லது இராணுவ தளபதிகளுடைய குடியிருப்புகள் தாக்கப்பட்டிருக்கிறதா? இதுதான் இப்போது முன்வைக்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. பலரும் பார்க்காத, பலரும் தேடாத கோணங்களில் இந்த பார்வையை நாங்கள் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் மொசாட் தானாக வந்து இதிலே மறுப்பு தெரிவித்திருப்பது, இன்னும் ஒன்று அந்த காணொலிகளில் இருக்கக்கூடிய இராணுவ பாதுகாப்பு முள்வேலிகள், இவை சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஈரானுக்கு ஒரு பெரிய அடி விழுந்து விட்டதா அல்லது மொசாட் கோட்டை விட்டு விட்டதா? இதுதான் இன்றைய நாளில் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அமெரிக்கா தன்னுடைய இராணுவ தளபாடங்களை குவிக்கின்ற நகர்வுகளை மிக கச்சிதமாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே திடமான, திருப்திப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதலுக்கான உறுதிப்பாடு இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் ஈரான் தன்னுடைய நிபந்தனைகளை ஏற்க வேண்டும் என்பதற்கு அப்பால் ஈரானினுடைய இராணுவ வளர்ச்சி கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. காரணம், தன்னுடைய செல்ல குழந்தை அல்லது தன்னுடைய இதயம் என்று கருதுகின்ற இஸ்ரேலுக்கான ஆபத்தான சூழலை தவிர்க்க வேண்டும். அதை தாண்டி இந்த பிராந்தியத்தில் தன்னுடைய செல்வாக்கு சரிந்துவிடும் அல்லது இந்த பிராந்தியத்தில் தன்னுடைய செல்வாக்கை வைத்துக் கொள்வதற்கு ஈரானுடைய இந்த இராணுவ வல்லமை என்பது ஒரு அச்சமூட்டக்கூடிய விதமாக இருப்பதனால் அதனை குறைக்க வேண்டும். இதுதான் அமெரிக்காவினுடைய பிரச்சனை. ஆக நிபந்தனை ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் இந்த படை நகர்வுகளும் தாக்குதல்களும் இடம்பெறப் போகிறது என்பதில் மாற்று கருத்துக்கள் இருக்க முடியாது. சரி, இப்படி இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அந்த பிராந்தியம் பாரசீக வளைகுடா, மத்திய தரைக்கடல், இந்த மத்திய கிழக்கு பகுதிகள் முழுவதுமாக அமெரிக்காவினுடைய ரோந்து விமானங்கள் 24 மணித்தியாலங்களும் பறந்து கொண்டே இருக்கிறதா, இளவு தகவல்களை சேகரித்துக் கொண்டே இருக்கிறதா. அதே போல பக்ரைனை தளமாக கொண்டிருக்கக்கூடிய துறைமுகம் ஒன்றில் இருந்து 3 போர்க்கப்பல்கள் இந்த கடல் கன்னிவெடிகளை அகற்றுகின்ற பணிகளில் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், நான் நேற்று முன்தினம் குறிப்பிட்டிருந்தேன், ஈரானுடைய கடல் கன்னிவெடி உற்பத்தி
உற்பத்திகள் தொடர்பாகவும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பாகவும் இந்த நிலையில் அவற்றை அகற்றுவதற்கான நகர்வுகளை மேற்கொள்கின்ற 3 கப்பல்கள் பஹ்ரைனை தளமாக கொண்டிருக்கக்கூடிய துறைமுகம் ஒன்றில் இருந்து புறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த பிராந்தியங்களில் ஈரான் கடல் கன்னிவெடிகளை பதித்திருந்தால் அதனை அகற்றுகின்ற பணிகளை இப்போதே ஆரம்பித்திருக்கிறதாம் இந்த 3 கப்பல்களும் என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் கட்டாரினுடைய அல் உதைத் விமான தளத்தில் இருந்து தாடே மற்றும் பேட்டியோட் என்று சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் வலுவான முறையில் பொருத்தப்பட்டிருப்பதாக சேட்டலைட் புகைப்படங்கள் காட்டுகிறது. குறிப்பாக வான் பாதுகாப்பு அமைப்புகள் இவற்றை செயற்கைக்கோள் படங்கள் பிடித்து காட்டியிருக்கிறது. ஆகவே ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்களை தடை செய்வது அல்லது அதனை தவிர்ப்பதற்கான மிக பாதுகாப்பான கட்டமைப்புகளை கட்டாரிலே இருந்து செயற்படுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அமெரிக்கா என்பதை சொல்லிக் கொள்ளலாம். அதே போல இந்த பிராந்தியங்கள் எங்கும் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அழிவு கப்பல்களை பொறுத்தவரை அவை ஒவ்வொன்றிலேயும் இருந்தும் 1000 மைல்கள் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் காணப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. ட்ரமோக்கர் என்று சொல்லக்கூடிய ஏவுகணை வகைகளை அந்த கப்பல்கள் முழுவதிலும் பொருத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவை 1000 மைல்கள் கடந்து சென்று தாக்குதல்களை நடத்தும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இது ஈரானுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கப் போகிறது என்பது மாத்திரம் உண்மையாக இருக்கிறது. ஈரானுடைய ஏவுகணைகளை சொன்னால், ஈரானுடைய கடல் கன்னிவெடிகளை சொன்னால், ஈரானுடைய தளங்களை பற்றி சொன்னாலும் கூட அமெரிக்காவை பற்றி சொல்லுகிற போது உலகத்திற்கு ஒரு அச்சம் இருக்கும். உலகத்திற்கே ஆயுதங்களை உற்பத்தி செய்து விநியோகிக்கின்ற இந்த அமெரிக்கா எப்படியான ஆயுதங்களை தனக்காக வைத்திருக்கும் என்று நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் நான் மீளவும் சொல்லக்கூடிய விடயம், வெனிசுலாவிலே உயிரோடு மீண்டிருக்கக்கூடிய வெனிசுலாவினுடைய இராணுவ வீரர் சொன்ன தான் கண்ணால் கண்ட அந்த சாட்சியத்தை மீளவும் ஒரு தடவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது அந்த பிரதேசத்தில் சுமார் 20 வீரர்கள் தரையிறங்கினார்களாம். அவர்களுடைய கைகளில் இருந்திருக்கக்கூடிய ஆயுதங்களை தங்களுடைய வாழ்நாட்களில் அவர்கள் கண்டதில்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆயுதங்களில் இருந்து ஒரு நிமிடத்திற்கு சுமார் 300 சன்னங்கள் வரை பாய்வதாக சொல்லுகிறார்கள். அது மாத்திரமில்லாமல் அவர்களுடைய ஆயுதங்களில் இருந்து வருகின்ற அந்த சத்தங்கள் தங்களுடைய மூளைக்குள் ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதாக சொல்லுகிறார்கள். இதனால் அவர்களால் அந்த இடத்தில் நிலைக்க முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் வாழுகின்ற, அவர்களை இருக்க வேண்டுமா உயிரோடு என்று கேட்கின்ற அளவுக்கு அந்த சத்தத்தினுடைய தாக்கம் இருப்பதாக சொல்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த 20 வீரர்களையும் அந்த 20 குமாண்டோக்களையும் எதிர்த்து சுடுவதற்காக முயற்சிக்கிற போது தங்களுடைய எந்த ஆயுதங்களும் வேலை செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். தங்களுடைய ரேடர்கள் செயலிழந்தது, வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் செயலிழந்தது, தங்களுடைய பிரதேசங்கள் தாக்கப்பட்டது. அந்த குமாண்டோக்களுக்கு எதிராக சுடுவதற்கு தங்களுடைய துப்பாக்கிகள் எதுவும் சுடவே இல்லை, வேலை செய்யவில்லை என்ற அதிபயங்கரமான ஒரு கதையை அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆக இப்படியான ஒரு நிலைமை, அதாவது உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஆயுத தளவாடங்களையும் செயலிழக்கச் செய்கின்ற செயற்கை முறையை அமெரிக்கா கொண்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஈராக் யுத்தத்தின் போது ஈராக்கினுடைய அல்லது பாரசீகத்தினுடைய இந்த பாலைவனங்கள் அமெரிக்க படைகளினுடைய சவக்குழிகளாக மாறும் என சதாம் ஹுசைன் சொல்லியிருந்த போது அந்த பாலைவனங்களை அதிவேகமாக கடந்து வந்தது அமெரிக்காவினுடைய யுத்த தாங்கிகள். அங்கே ஜிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய கருவி முறையை அறிமுகப்படுத்தியது. அப்படியான எத்தனை அறிமுகங்கள் இருக்க போகிறது என்ற கேள்விதான் மீளவும் எழுந்து கொண்டிருக்கிறது. எப்படித்தான் ஈரானுக்கு சார்பான மனநிலையில் எங்கள் ஒவ்வொருவருடைய மனங்களையும் திருப்திப் கொள்வதற்காக நம்முடைய முகநூல்வாசிகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டாலும் உண்மை என்று ஒன்று இருக்கிறது, இராணுவ வல்லமை ஒன்று இருக்கிறது. உண்மையில் ஈரான் தன்னுடைய 50 ஆண்டுகால உற்பத்திகளை அமெரிக்காவுக்கு எதிராக பயன்படுத்தப் போகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய தொழில்நுட்ப வல்லமை எப்படி இருக்க போகிறது, இதனை ஏற்கனவே நிரூபித்து காட்டியிருக்கிறது வெனிசுலாவில் என்று சொல்லுகிற போது, அதனை கண்ணால் கண்டு ஒருவருடைய சாட்சி இருக்கிற போது, இன்னும் இல்லை அமெரிக்கா மண்கவ போகிறது என்ற வார்த்தைகள் மாத்திரம் போதாது, உண்மையான யுத்தம் என்று இடம்பெற வேண்டும். யுத்தம் இடம்பெறுகிற போது அதற்கான சரியான விடை கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஆக குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நகர்வுகள் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பது மாத்திரம் உண்மையாக இருக்கிறது. ஆக எதிர்வருகின்ற நாட்கள் பாரசீக வளைகுடாவை ஒரு உலகத்திற்கு அதிசயம் காட்டப் போகிறதா அமெரிக்கா அல்லது ஈரான் காட்டப் போகிறதா, இதுதான் கேள்வியாக இருக்கிறது. 2 தரப்புகளுக்கும் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. மீளவும் சொல்லிக் கொள்ளலாம். தரவுகளை உண்மையாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். வெறுமனே முகநூலிலே எழுதக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய மன திருப்திக்காக எழுதுகின்ற கூற்றுகளுக்கு அப்பால் உண்மைகள் மக்களிடம் கொண்டு சேர வேண்டும். இதுதான் எங்களிடம் இருக்க வேண்டிய மக்களுக்கான தேவை. அதே நேரத்தில் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த ட்ரமோக்கோஸ் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளையும் நீர்மூழ்கி கப்பல்கள் கூட தாங்கி கொண்டு செல்கிறது என்று சொல்கிறார்கள். கட்டாரினுடைய அல் உதைத் விமான தளத்திலே E11A என்று சொல்லக்கூடிய விமானம்
வான்வழியாகவும் தரைவழியாகவும் செல்கின்ற படைகளை ஒருங்கிணைக்கின்ற தொழில்நுட்ப ரீதியான பணிகளை மிக கச்சிதமாக மேற்கொள்ளும் என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் புளோரிடாவில் இருந்து அட்லாண்டிக் வழியாக ஸ்பெயினுடைய மோரோன் தளத்திற்கு 8 எரிபொருள் நிரப்புகின்ற டேங்கர்கள் விமானங்களும் அதேபோல 7 போர்க்கப்பல்களும் மின்னணு போர் விமானங்களும் வந்து இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல போர்த்துகலுடைய லாகோஸ் தளத்திலேயே 6 F-35 என்று சொல்லக்கூடிய 5ஆம் தலைமுறை யுத்த விமானங்கள் வந்து இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக அமெரிக்கா மிக காத்திரமான ஒரு யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல நிபந்தனைகளை ஏற்க வைப்பது அவர்களுடைய தேவை அல்ல, ஈரானுடைய இராணுவ வல்லமையை குறைப்பதே அவர்களுடைய தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த போர் நிச்சயப்படுத்தப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் 12 நாட்கள் போரை விட மிகப்பெரிய விளைவுகளை ஈரான் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கின்றது போல அமெரிக்காவுக்கு தாக்குதல் இடம்பெற வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த உலகம் மிகப்பெரிய போரை சந்திக்கப் போகிறது. இது உலக போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னாலும் இது எப்படி இருக்க போகிறது என்று தெரியவில்லை. குறிப்பாக இந்த பிராந்தியங்களில் அமெரிக்காவினுடைய மத்திய பாதுகாப்பு கட்டளை தலைமையகம் தன்னுடைய போர் பயிற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் இதற்கும் தயார் என்ற விடயத்தை அந்த செய்தியை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கூட்டுப்படை பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்திருக்கக்கூடிய சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய படைகள் அந்த நாடுகள் பின்வாங்கி இருப்பதான அறிவுறுத்தல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிப்ரவரி மாதம் முடிவடைகின்ற வரை அவர்கள் கூட்டுப்படை பயிற்சிகளுக்கு தயாரில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த யுத்த சூழ்நிலை காரணமாக அந்த கூட்டுப்படை பயிற்சிகள் தவிர்க்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். சிலவேளை இந்த பயிற்சிகளின் போது மேற்கொள்கின்ற தாக்குதல்கள் எதிரி தரப்புகளை ஏதாவது ஒன்று ஒரு கப்பலை தாக்கினால் கூட அது உலகப் போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் என்ற விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். IRGC தன்னுடைய கடற்படை பயிற்சியை எதிர்வருகின்ற திங்கட்கிழமை மேற்கொள்ள இருப்பதாக சொல்லியிருக்கிறது. இது எப்படி நகரப்போகிறது, எப்படியான மாற்றங்களை கொண்டு பண்ண போகிறது, இப்படியான கேள்விகள் நிறைவேறிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மக்களுக்கு உண்மைகள் சேர வேண்டும். நாங்கள் நினைக்கின்ற எங்களுடைய மனதிற்கு பிடித்த விடயங்கள் இல்லை, இது யுத்தம். ஆகவே யுத்தத்தில் பயன்பட போவது இராணுவ தொழில்நுட்பங்களும் அதை கூறிய வியூகங்களும் ஆகும். ஆக இந்த விடயத்தில் தெளிவாக இருப்போம். நன்றி உறவுகளை, உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது தொடர்பாக நீங்கள் கேட்கின்ற அறிந்த அல்லது இதற்கு முன்பு அறிந்திருக்கக்கூடிய விடயங்கள், இந்த காணொலியினுடைய கொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பாகும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். காத்திருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களுக்காக. நன்றி. மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து ஐபிசி தமிழோடு இணைந்திருங்கள். இந்த பதற்றமான போர் சூழ்நிலை தொடர்பான தரவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஐபிசி தமிழினுடைய செய்திகளை தொடருங்கள். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.